உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்காக டாப் 5 பெஸ்ட் ரெஃப்ரிஜரேட்டர் மாடல் சிங்கிள் டோரில் பார்க்க போகிறோம். ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி 4 விஷயம் கம்பல்சரியாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட், எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி வருது, அண்ட் என்ன கலரில் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் எவ்வளோ பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் ஃபைனலாக என்ன மாதிரியான டெக்னாலஜிலாம் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறதுக்கு இந்த ஒரு 4 விஷயம் கம்பல்சரியாக நம்ம பார்க்கணும். இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் மாடல் வந்து நான் வாங்குறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக வந்து கம்ப்ரஸர் இன்வெர்டர் மாடல் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்குதுங்க. ஸோ இந்த இன்வெர்டர் மாடலால் உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பவரை சேவ் பண்ண முடியும், அண்ட் சவுண்டே வராது, ரொம்பவே சைலண்டான ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், அண்ட் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன். இந்த ஒரு இன்வெர்டர் டெக்னாலஜி மூலமா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் இன்வெர்டர் கம்ப்ரஸர் மாடல் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான பில்ல வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. BEE எனர்ஜி ரேட்டிங், அதாவது பியூரோ ஆஃப் எனர்ஜி ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஃப்ரிஜரேட்டர்லையுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ரேட்டிங் பொதுவாகவே வந்து நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர் இந்த மாதிரியான மாடல்லாம் அதிகப்படியான எனர்ஜியை வந்து, அதாவது கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணும். ஸோ இதுக்காக நீங்கள் பொதுவாக ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் மாடல் வாங்க போறீங்க அப்படின்னா என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருந்து 5 இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்க மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. கீழே பிலோவா போனீங்க அப்படின்னா 2, 1 இதுக்கெல்லாம் போகவே போகாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி போகும்பொழுது நிறைய எனர்ஜி கன்சப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டோட குவாலிட்டியும் அந்த அளவுக்கு பெருசாக சொல்லும்படியா இருக்குமா இருக்காதான்றது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸ்மார்ட் கனெக்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பர்டிகுலர் ரெஃப்ரிஜரேட்டர் மாடல் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டரில் பவர் இல்லாமையே 36 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து இன்வெர்ட்டரில் மட்டுமே ரன் ஆகக்கூடிய ஒரு சில டெக்னாலஜிலாம் இப்போ வரக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டரில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. மேபி உங்கள் வீட்டில் ஒரு இன்வெர்ட்டர் இருந்துச்சு அப்படின்னா. ஃபாஸ்ட் ஐஸ் மேக்கிங் டெக்னாலஜி தராங்களான்னு பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு பட்டனை அழுத்துறது மூலமாக வெறும் 60லேருந்து 110 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து மேக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது மூலமாக ரொம்ப ஈஸியாக ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நீங்கள் ஐஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிக்க முடியும். இமீடியட் ஆக்ஷனுக்கு இந்த ஃபாஸ்ட் ஐஸ் மேக்கிங் டெக்னாலஜி வந்து எல்லா ரெஃப்ரிஜரேட்டர் மாடலையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எவ்வளோ வோல்ட் வந்து இந்த ஒரு ஸ்டெபிலைசர் இல்லாமல் தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 90 வோல்ட்ல இருந்து 310 வோல்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பவர் அவுட்புட்டை கண்டிப்பாக இந்த ஸ்டெபிலைசர் ஃப்ரீ மாடல்ஸ் எல்லாமே வந்து தாங்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே பவர் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப ரேர் கேஸில் தான் ஓவர் வோல்டேஜ் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அதனால தாராளமாக இந்த மாதிரியான ரெஃப்ரிஜரேட்டருக்கு ஸ்டெபிலைசர் இல்லாமல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண முடியும். பொதுவாகவே ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடியில் இப்போ இருக்க மாடல் எல்லாம் பேஸ் வித் ட்ராயர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ராயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் வந்து வைக்க முடியும். ஏன்னா பொதுவாக தக்காளி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து டாப்பில் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வைக்க முடியும். பட் இந்த ஆனியனும் பொட்டேட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஓவராக ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இதுக்கு தனியாக இண்டிவிஜுவல் ட்ராயர் ரெஃப்ரிஜரேட்டருக்கு பாட்டம்லேயே தராங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்களும் இதில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம், அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும். அண்ட் ஃபைனலாக ரெண்டு விஷயங்க, ஆன்டி பாக்டீரியல் கேஸ்கெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதாவது ஃப்ரிட்ஜோடைய மாடலில் அது ஒட்டுது இல்லையா, ஃப்ரிட்ஜ் போய் டோர் க்ளோஸ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க. அதில் மேலே அழுக்கு படிஞ்சு வந்து அதில் ஆன்டி பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகிடும். அது மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கக்கூடிய மெட்டீரியலில் மேக் பண்ணப்பட்ட ப்ராடக்ட் நிறைய நம்மளால் மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஷெல்ஃப்ஸ்லாம் வந்து சின்ன கிளாஸ் ஷெல்ஃப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நல்லா டஃப் அண்ட் கிளாஸில் மேக் பண்ணியிருக்காங்களா, நல்லா திக்னஸாக இருக்கா, கீழே ஒன்ஸ் விழுந்தா கூட உடையாமல் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த சிங்கிள் டோருக்கான வாரண்டிக்கு வந்துட்டோம். ப்ராடக்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் அப்படின்னு தராங்க. அண்ட் கம்ப்ரஸருக்கு மோர் தென் 10 இயர் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. அதிகமான வாரண்டி எந்த ஒரு இடத்துல நமக்கு தேவைப்படும் அப்படின்னா அந்த கம்ப்ரஸருக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கே அவங்க 10 வருஷம் தராங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ஒரிஸும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த 5 ரெஃப்ரிஜரேட்டரை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டு பெஸ்ட் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான், நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோரா என்ன மாதிரியான புது ப்ராடக்ட் வீடியோ அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கான அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்குது. இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய அப்டேட் உங்களுக்கு அங்கே வரும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 5th பிளேஸ்ல சாம்சங் சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் மாடல் பற்றி பார்க்க
போறோம். 215 லிட்டர் கெபாசிட்டியோட வருது. இன்வெர்டர் டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் மாடலா வருது. எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் வரைக்கும் தராங்க. 2 to 3 மெம்பர்ஸ் அதாவது பேச்சுலர்ஸ்க்கு அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தராங்க. ட்ரை வெஜிடபிள்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு. ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆபரேஷன் இதுல பண்ணிக்கலாம். அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 16,790 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 354 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல ஹையர்ல இருந்து வரக்கூடிய சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் மாடல் பத்தி பார்க்க போறோம். 262 லிட்டர் 3 ஸ்டார் இன்வெர்டர் டைரக்ட் கூலிங் மாடலா வருது. லார்ஜான வெஜிடபிள் பாக்ஸ், ஸ்பில் ப்ரூஃப், டஃப் அண்ட் கிளாஸ் தராங்க. டைமண்ட் ஏஜ் ஃப்ரீசிங் டெக்னாலஜில தராங்க. ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆபரேஷனும் இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 18,500 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல LG சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் மாடல் பத்தி பார்க்க போறோம். எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங் 4 ஸ்டார் வரைக்கும் தராங்க. கெபாசிட்டி 190 லிட்டர்ஸ் வரைக்கும் வருது. 2 to 3 மெம்பர்ஸ் தாராளமா நல்லா யூஸ் பண்ணலாம். ஸ்பில் ப்ரூஃப், டஃப் அண்ட் கிளாஸ் தராங்க. ஃபாஸ்டஸ்ட் ஐஸ் மேக்கிங் டெக்னாலஜியும் ஆன்டி ராட் பைட் ஆப்ஷனும் தராங்க. 2nd பிளேஸ்ல Whirlpool சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் மாடல் பத்தி பார்க்க போறோம். எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங் 3 தராங்க. ஆட்டோ டிஃபோர்ஸ் டெக்னாலஜில இருக்கு. 4-in-1 கூலிங் மோட் UI பேனல்ல தராங்க. வாரண்டி 1 இயர் ப்ராடக்ட்டுக்கும் 10 இயர் கம்ப்ரஸருக்கும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 21,490 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 1st பிளேஸ்ல கோத்ரேஜ்ல இருந்து வரக்கூடிய சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் மாடல் பத்தி பார்க்க போறோம். டைரக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர் மாடலா வருது. 190 லிட்டர் கெபாசிட்டி தராங்க. எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங் 4 வரைக்கும் தராங்க. ஆன்டி ட்ரிப் சில்லர் டெக்னாலஜி இருக்கு. வாரண்டி 1 இயர் ப்ராடக்ட்டுக்கும் 10 இயர் கம்ப்ரஸருக்கும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 15,190 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 151 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூசிவா Flipkartல தாராளமா வாங்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மேபி நீங்க அமேசான்ல தான் பிரைம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அமேசான்லயும் ட்ரை பண்ணலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வருகிறேன். Until signing off, Vijay. Baba, see you. Have a nice day.